ஹாய், வெல்கம் டு என்எஸ்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு. உங்களுக்கு நீங்கள் வந்து துவரப்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். இது 2 சேர்ந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். 2 பேருங்கிறதுக்காக நான் இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதை வந்து நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வாஷ் பண்ணிட்டு நான் இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு அது நல்லா குக்கரில் போட்டுட்டு 5 விசில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது நல்லா மசிஞ்சிருக்கும். பருப்போடு சேர்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய், சோம்பு, சீரகம் அரைச்சிக்கணும். இப்போ வந்து நான் தேங்காய், சோம்பு, சீரகம் அரைக்க போகிறேன். அரைச்சேன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் நல்லா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து அந்த அரைச்ச தேங்காய் வந்து இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது வந்து நல்லா திக்காக இருக்கும். கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்மால் சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை வந்து இதோட போட்டுட்டு அதை வந்து நல்ல இந்த முருங்கைக்கீரையோட க்ரீன்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாகிற வரைக்கும் அந்த 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 வெந்து ஒரு மாதிரி கலரில் ஆகும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை. இப்போ வந்து நான் கீரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நாங்கள் கீரை நிறைய எடுத்துப்போம். அதனால் கீரை வந்து நான் நிறையா குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கீரை எவ்வளோ போட்டாலுமே குழம்புல வந்து வெந்ததுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 இது இருந்துச்சு. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீரையெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அது நல்லா கொதித்து அந்த கீரையோட கலர் வந்து மாறணும். மாறுற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு போடணும். இதுக்கு வந்து வரமிளகாய், சீரகம், கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கார டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தாளிப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.